கார்த்திக் கிட்ட ரம்யா சொல்றாங்க, சாரி கார்த்திக், இது தெரியாத பசங்க ஏதோ எழுதி வச்சுட்டாங்க, இங்க இருக்க ஒர்க்கர்ஸ் தான் நம்ம தப்பா நினைச்சு எழுதி வச்சுட்டாங்க, சாரி கார்த்திக் அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திக் வந்து கூலா பதில் சொல்றாரு, ஏங்க எங்க உங்க மனசுலயும் எந்த ஒரு சலனமும் இல்ல, என் மனசுலயும் எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்ல. அதுக்கப்புறம் எதுக்குங்க நம்ம பயப்படணும்? இதெல்லாம் நீங்களா செஞ்சீங்க, வேற ஏதோ வேலை இல்லாத பசங்க செஞ்சு வச்சிருக்கானுங்க, இது எதுக்குங்க பெருசா எடுத்துக்கிறீங்க, விடுங்க நான் பாத்துக்கிறேன், யார் இதை செஞ்சா நான் பாத்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். ஓகே கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க ரம்யா. அடுத்தது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாணிக் என்ன சொல்றாரு, தம்பி சூப்பர் தம்பி, நீ நிஜமானே பாகுபலி தான் போ, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அசால்ட்டா ஊதி தள்ளிடுற. என்கிட்ட நீ மெக்கானிக் இது கத்துக்கிற மாதிரி உங்ககிட்ட நானு இந்த விஷயத்தான் கத்துக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணே வாங்கன்னு முதல்ல அப்படின்னு சொல்லி கார்த்திக் கூட்டிட்டு வராரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ரம்யா அவங்க ஆபீஸ் ரூமுக்கு வந்துட்டு ஒரு ஒர்க்கரை கூப்பிடுறாங்க. ஆக்சுவலா இவன் தான் அந்த செவுத்துல எழுதி வச்ச ஆளு. இந்த ஆளு கிட்ட சொல்றாங்க, இனிமேல் நீ வேலைக்கு வராதா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னு, என்ன மேடம் இப்படி சொல்றீங்க, நீங்க சொல்லிதானே நான் செவத்துல எழுதி வச்சேன், நீங்க வேலையை விட்டு தூக்குறா, என்னடா மேடம் நான் பண்றது, இங்க பாரு வேலையை விட்டு தான் தூக்குறேன்னு சொன்னேனே தவிர வேற எதுவும் இல்ல. இங்க பாரு இந்த கவர்ல செக் வச்சிருக்கேன், இதுல நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அமௌண்ட் இருக்கு, அது மீறியும் நீ வேலைக்கு தான் போகணும்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், வேற ஒரு கம்பெனிலேயே உனக்கு வேலையும் வாங்கி தர்றேன். இந்த விஷயம் எப்பயுமே வெளியே தெரியக்கூடாது, ஏன்னா நீ இங்க இருந்தேன்னா கார்த்திக் வந்து நீ தான் இதை எழுதுறேன்னு கண்டுபிடிச்சிருவாரு, அதனால நீ இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒர்க்கர் சொல்றாரு, மேடம் நீங்க கவலையே படாதீங்க, என்னோட மனசுக்குள்ள அப்படியே இது பதிஞ்சு போயிடும், நான் வந்து இதை வெளியவே சொல்ல மாட்டேன், கவலையே படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த செக்கை வாங்கிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. அவர் போன பின்னாடி ரம்யா சொல்லிட்டு இருக்காங்க, கார்த்திக் என்னோட ஆட்டத்தை நான் ஆரம்பிச்சிட்டேன், இனிமேல் வரக்கூடியது எல்லாமே இன்னும் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் வீட்டுக்கு வர்றாரு. தீபா அங்க பெட்ஷீட் வச்சிட்டு இருக்காங்க பெட்டுக்கு. அதை பார்த்துட்டு, ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல சார், அது சும்மாவே உட்காந்துட்டு இருக்க, போர் அடிக்குதா, அதனாலதான் பெட்ஷீட் விரிச்சிட்டு இருக்கேன் சார். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? கையில அடிபட்டுக்கல, பேசாம உட்கார வேண்டியதானே சார், ஒரு கையில தானே அடிபட்டு இருக்கு, இன்னொரு கை சும்மா தானே இருக்கு, அதான் பெட்ஷீட் விரிச்சிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, வேலையெல்லாம் செய்யக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும் சார். போர் அடிக்குதே சார், அதுக்கு என்ன, பாட்டு கேளுங்க, புக்கு படிங்க, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க, எதுக்கு இது பண்றீங்க? சரி சரி, மாத்திரை சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். சாப்பிட்ட பின்னாடி போட வேண்டிய மாத்திரை போட்டேன் சார். என்னங்க எப்போ மாத்திரை சாப்பிட்டீங்க? அது இல்ல சார், 2 தடவை அத்தை கம்பல் பண்ணி டேப்லெட் கொடுத்தாங்க, அது கசப்பா இருந்ததா, வாமிட் வர மாதிரி இருந்தது சார், அதனாலதான் என்னால சாப்பிடறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நான் சாப்பிடல டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்க இருங்க டேப்லெட் எடுக்கிறேன்னு சொல்லும் போதே போன் கால் வருது. பார்த்தா ரம்யா கூப்பிடுறாங்க. எங்க அம்மு தான் கால் பண்றா, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க தீபா. எப்படி தீபா இருக்கா? நல்லா இருக்க அம்மு. சரி மாத்திரை சாப்பிட்டியா? என்ன நீ என் ஹஸ்பண்ட் மாதிரியே நீ பேசிட்டு இருக்க, அவரும் இதே தான் கேக்குறாரு, மாத்திரை சாப்பிட்டியா, உடம்புக்கு அதான் நல்லது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, கசப்பா இருக்குடி, சாப்பிடறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி என் ஹஸ்பண்ட் இங்கதான் இருக்காங்க, பேசுறியா அப்படிங்கிறாங்க. இல்ல இல்ல வேண்டாண்டி, அப்புறம் வேணா பேசுகிறேன். இல்ல இருடி பேசலாம், ஏன்னா இந்தாங்க என் ஃப்ரெண்டு அம்மு பேசுறா, தீபா அப்படிங்கிறாரு கார்த்திக். பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கார்த்திக் வாங்கி ஹலோ அப்படின்னு சொல்றாங்க. ரம்யாவுக்கு தூக்கி வாரி போடுது, அவங்க பேசவே இல்லை, அமைதியா இருக்காங்க, பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா பேசாம அமைதியாவே இருக்காங்க. எங்க என்னன்னு தெரியலங்க, பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் போனை கொடுத்தோடனே ஹலோ அப்படிங்கும் போதே ஹலோ அப்படிங்கிறாங்க ரம்யா. என்ன மோனி என் ஹஸ்பண்ட் கொடுத்த நீ பேசவே இல்லையா? இல்லடி ஏதோ சிக்னல் ப்ராப்ளம் போல இருக்கு. சரி சரி இரு, நான் இப்ப திருப்பி கொடுக்குறேன், நான் பேசுனியே அப்படின்னு சொன்னோன்னே, இல்லடி வேண்டாண்டி, அப்புறம் வேணா பேசிக்கலாம், எனக்கு ஒரு பிசினஸ் கால் ஓவர் கால் ஒண்ணு வருது, நான் அதை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. போனை கட் பண்ணிட்டு ரம்யா நினைச்சிட்டு இருக்காங்க, என்ன இது எவ்வளவு போல்டா இருப்பேன் நானு, இவர்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் வார்த்தையே வர மாட்டேங்குது, ஹெசிடேஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னே தெரியலங்க, நேர்லயும் அம்மாவும் நீங்களும் மீட் பண்ண முடியல, சரி போன்ல பேச வைக்கலான்னு பார்த்தா போன்லயும் பேச வைக்க முடியல, என்னன்னே தெரியல அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்கும் போதே கார்த்திக் சொல்ற, நல்லாவே புரியுதுங்க, மாத்திரை சாப்பிடாம இருக்கிறதுக்கு எதோ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க, முதல்ல மாத்திரை சாப்பிடுங்க. ஏங்க கசப்பா இருக்குங்க, வாமிட் வர்ற மாதிரி இருக்கு, நீங்க இப்படி எல்லாம் சொன்னா வேலைக்கு ஆக மாட்டீங்க, இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவரே டேப்லெட் வாட்டர் பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு வந்து தீபா கிட்ட கொடுத்து முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மாத்திரையை சாப்பிட்டோன்னே சரி படுத்து தூங்குங்க, காலையில ஹாஸ்பிட்டல் நம்ம போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லி தீபாவும் போய் படுத்து தூங்க போயிடுறாங்க. அதுக்கு அடுத்தது காலையில ஆயிடுது. அடுத்ததே டாக்டர் கிட்ட தீபாவை கூட்டிட்டு போறாங்க. வலி எப்படி இருக்குன்னு தீபா கிட்ட டாக்டர் கேக்குறாங்க. இல்ல டாக்டர் வலி இன்னும் இருக்கு டாக்டர். அப்படியா, சரி சரி, இது டேப்லெட்லாம் கொடுத்தா உனக்கு சரியாகாது, ஒரு 2 இன்ஜெக்ஷன் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட கார்த்திக் கேக்குறாரு, இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நாளைக்கு கூட்டிட்டு வரட்டுமா டாக்டர் அப்படின்னு கேட்டவுடனே, இல்ல
கார்த்திக், நாளைக்கு பெயின் மோஸ்ட்லி இருக்காது, அதனால கூட்டிட்டு வர வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி பெயின் இருந்தா வேணா கூட்டிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. சரி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் தீபா 2 பேரும் அங்க இருந்து வராங்க. வரும்போதே பாத்தீங்கன்னா கார்த்திக் ஏதோ மருந்து வாங்க போயிருப்பாரு போல இருக்கு. அந்த சமயத்துல தீபா அப்பதான் அந்த ஹாஸ்பிட்டல் வெளியே வந்து நிக்கிறாங்க. பார்த்தா வீரா அங்க இருக்கான். அவன் ஏதோ போன் பாத்துட்டு இருக்கான். தீபாவை அவன் பாக்கல. ஆனா தீபா வீராவை பாத்துறாங்க. போன் பார்த்துட்டு அப்படியே நிமிர்றாங்க. பார்த்தா அங்க தீபா நிக்கிறாங்க. என்னடா இது, இவ இங்க நிக்கிறாளேன்னு பாத்துட்டு இருக்கும் போதே கரெக்டா தீபா வந்து யாராச்சும் இருக்கீங்களான்னு கார்த்திக் எங்கன்னு தேடிட்டு இருக்கும் போது கார்த்திக் வந்துடுறாரு. எங்க இவன் தாங்க நேத்து என்னை கத்தில குத்த வந்தவன் அப்படின்னு சொன்னோன்னே, உங்களுக்கு நல்லா தெரியுமா? தெரியுங்க அப்படின்னு துரத்திட்டு போறாரு கார்த்திக்கும். ஆனா எப்படியோ வீரா தப்பிச்சு வந்து ஒரு இடத்துல நின்னுகிட்டு ரம்யாவுக்கு கால் பண்றாங்க. மேடம், இந்த கார்த்திக் வந்து என்னை கண்டுபிடிச்சு என்னை துரத்துறான், எப்படியோ நான் தப்பிச்சு வந்துட்டேன் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. ரம்யா சொல்றாங்க, எப்படிடா கார்த்திக் உனக்கு தெரியும், அவன் எப்படி உன்னை கண்டுபிடிச்சான் அப்படின்னு கேக்குறாங்க. ரம்யா, மேடம் அந்த தீபா தான் போட்டு கொடுத்துட்டா மேடம், நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், அவ அங்க பாத்துட்டு கார்த்திக் கிட்ட சொல்லிட்டா, கார்த்திகை நான் துரத்திட்டே வந்தான், எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி பாத்துரு, அவன் கண்ணுல படாம இரு அப்படிங்கிறாங்க. நான் பார்த்து பத்திரமா இருந்துக்குவேன் மேடம் அப்படின்னு வீரா சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. ரம்யா நினைச்சிட்டு இருக்காங்க, சின்ன இவன் வேற இந்த கார்த்திக் கண்ணில் போட்டு தொலைச்சிட்டா, இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததே ஃபேக்டரிக்கு வர்றாரு கார்த்திக். அடுத்ததே ரம்யா என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஃபேக்டரியில உட்காந்து ஏதோ ஒரு லேப்ல வந்து ஏதோ ஒரு மருந்தை தேடிட்டு இருக்காங்க. இந்த மருந்தை தான் நான் தேடினேன், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஆர்டர் போட்டு அந்த மருந்தும் வந்துருது. ஒரு ஆள் தான் கொண்டு வர்றாரு, சேல்ஸ்மேன் போல இருக்கு. அவர் வந்து நீங்க சொன்ன மருந்து கொண்டு வந்துட்டேன் மேடம். மேடம் பார்த்து, இது எப்பயுமே லேப்ல தான் யூஸ் பண்ணுவாங்க, இது வெளி ஆட்களுக்கு கொடுக்கறதுக்கு அனுமதி இல்லை, ஆனா நான் தெரியாம தான் உங்களுக்கு கொடுக்குறேன், வெளியே எங்கேயும் இது லீக் பண்ணிடாதீங்க மேடம், நான் தான் கொடுத்தேன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரம்யா சொல்றாங்க, முதல்ல நீ தான் இந்த மருந்தை கொடுத்தேன்னு யாருக்கிட்டையும் என்கிட்ட தான் கொடுத்தேன்னு சொல்லிடாதா அப்படின்னு சொல்றாங்க. ரம்யா, மேடம் நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவர் போயிடாரு. இந்த மருந்தை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், தீபா இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா தீபாவோட வீட்டுக்கு வர்றாங்க. கார்த்திக் இங்க ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தீபா தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் வர்றாங்க அபிராமி. ஏதாச்சும் ஜூஸ் கொண்டு வரட்டுமா, வேற ஏதாச்சும் குடிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. அத்தா அதெல்லாம் வேண்டாம் அத்தா அப்படின்னு சொல்றாங்க. தீபா இருந்தாலும் குடிமா அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டா ரம்யா வர்றாங்க. கீழே பாக்குறாங்க, ஒருத்தருமே இல்ல. உடனே மாடிக்கு தீபாவோட ரூம்க்கு வர்றாங்க. ஹாய் ஆண்டி. ஹாய் தீபா, எப்படி இருக்க? டாக்டர் போனியா? என்ன சொன்னாங்க? பெயின் இருக்குடி, ஆனா டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தீபா, இதுக்குதான் நான் சொன்னேன், பார்த்து இருக்க வேணாமா தீபா? சரி, முதல்ல நல்லானா தான் எனக்கு மனசுக்கு சந்தோஷம், இப்படி பாக்கிறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, ஏதாச்சும் போர் அடிக்குதுன்னா சொல்லு, என் வீட்டுல வந்து ஒரு 10 நாள் தங்கு, நம்ம பழைய கதெல்லாம் பேசிட்டு சந்தோஷமா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தீபா சொல்றாங்க, கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறதுக்கு என் அத்தை இருக்காங்க, அன்பு செலுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே என் அத்தை இருக்காங்க, அதுக்கும் மேல மீனாட்சி அக்காவும் மைத்லி அண்ணியும் நம்ம பத்திரமா பாத்துக்கிறாங்க, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்றாங்க. தீபா, உனக்கு கிடைச்ச மாதிரி மாமியார் யாருக்குமே கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு ரம்யா சொன்னோடனே தீபா சொல்றாங்க, ஏன் உனக்கும் என்னோட மாமியார் மாதிரியே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க ரம்யா, உன்னோட மாமியார் மாதிரி என்ன, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா உன்னோட மாமியாரே என்னோட மாமியார ஆவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க அபிராமி. அது ஒண்ணு இல்ல ஆண்டி, ஆக்சுவலா ஆண்டி நான் மறந்துட்டேன், நான் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தேன் தீபாக்காக ஜூஸ் போடுறதுக்கு, கீழே பார்த்தா யாரும் இல்ல, அதான் நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன், நான் வேணா ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா, இல்ல நீங்க போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வர்றீங்களா? இல்ல நானே போட்டு ஜூஸ் எடுத்துட்டு வரேன் கூட அப்படின்னு சொல்லி அபிராமி அந்த ஃப்ரூட்ஸா வாங்கிட்டு போயிடுறாங்க. கார்த்திக் எப்ப அப்படி பாத்துட்டே இருக்காங்க. ரம்யா அபிராமி போன பின்னாடி அதை பார்த்துட்டு, என்னடி அவர் போட்டோவே பார்த்துட்டு இருக்கா? இல்ல 2-3 தடவை நீ மீட் பண்ணலான்னு சொன்னா, ஆனா மீட் பண்ண முடியல, ஏதோ ஒண்ணு தடுத்துட்டே இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்றாங்க. ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க அபிராமி வந்துடுறாங்க. ஜூஸ் கொண்டு வந்திருக்காங்க, கொடுங்க என் ஃப்ரெண்டுக்கு நானே ஜூஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜூஸ் வாங்குறாங்க. அப்போ வந்து தீபா, நீ இங்க உட்காந்து ஜூஸ் குடிக்க முடியாது, சாஞ்சு உட்காந்துக்க வான்னு சொல்லி பெட்ல சாஞ்சு உட்கார்றதுக்கு தலகாணெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல என்ன பண்றாங்கன்னா ரம்யா, இவங்க வாங்கிட்டு வந்தாங்கல்ல ஒரு டேப்லெட், அந்த டேப்லெட்டை எடுத்து தீபாவோட ஜூஸ்ல 2-3 டேப்லெட் போட்டு கலந்துடுறாங்க. கலந்து கொண்டு வந்து ஜூஸ தீபா கிட்ட கொடுக்குறாங்க. தீபா வாங்குறதுக்குள்ள அபிராமி வாங்கி இதாம குடி அப்படிங்கிறாங்க. நானே குடிச்சுக்கிறேன் அத்தை அப்படின்னு வாங்கி தீபா அந்த ஜூஸை குடிக்கிறாங்க. ஏ தீபா, இந்த ஜூஸை குடிச்சிட்டே இல்ல, இனி நீ என்ன ஆக போறேன்னு பாரு அப்படின்னு, அதாவது என்ன டேப்லெட்னு சொல்லாமே சஸ்பென்ஸா கொண்டு போறாங்க. இது என்ன டேப்லெட், என்ன செய்ய போகுது, ஸ்லோ பாய்சனா இல்ல வேற ஏதாச்சியா அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு பின்னாடிதான் தெரியும். அந்த மருந்து கலந்த ஜூஸை தீபாவும் குடிச்சிடுறாங்க. சரி தீபா, நான் இங்க இருந்து போறேன், ஏதாச்சும் ஒண்ணுன்னா எனக்கு கூப்பிடு தீபா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரம்யா கிளம்பிடுறாங்க. அபிராமி
சொல்றாங்க, நீ ரெஸ்ட் எடுமா, கிச்சன்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதான் நானும் வரட்டுமா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரட்டுமா? ஐயோ நான் சொல்றேன் கேளுமா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ ரெஸ்ட் எடு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அங்க இருந்து போயிடுறாங்க. தீபா படுத்திருக்காங்க. ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருக்காரு கார்த்திக். ஃபேக்டரிக்கு வர்றாங்க ரம்யா. வந்து கார்த்திக் வேலை செஞ்சுட்டு இருக்காருல, அங்க இவங்களுக்கு ஒரு ஆபீஸ் ரூம் இருக்கு. அந்த ரூம்ல நின்னுட்டு பாத்துட்டு இருக்காங்க. இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கியா, நல்லா வேலை செய், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஓ அருமை பொண்டாட்டிக்கு என்ன ஆக போகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது தெரியாம வேற இங்க வேலை செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படியே தீபாவை காமிக்கிறாங்க. படுத்துட்டு இருந்த தீபா பாத்தீங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு தலையில ஏதோ சுத்துற மாதிரி இருக்கு, என்னென்னமோ பண்ணுது, எழுந்திரிச்சு அப்படியே ஒரு மாதிரி இருக்குன்னு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.